திமுக அரசு தனது சுய லாபத்திற்காக தமிழகத்தை தனித்தீவாக உருவாக்கி வருகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நவோதய பள்ளிகளை நாங்க இங்க விட மாட்டோம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டோம். தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக வைத்திருக்க வேண்டும். தங்களுடைய சுயலாபத்திற்காக தேசிய அளவில் கிடைக்கின்ற அத்தனை பலன்களையும் தமிழகத்திற்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இவர்களுடைய இந்த அரசியல் சுயலாபத்திற்காக, தங்களுடைய அரசியலுக்காக தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ற அவங்க சொல்லி இருக்கிற எத்தனையோ தீர்மானங்கள். மத்திய அரசு எல்லா திட்டத்துக்கும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ திட்டங்களை மத்திய அரசு நேரடியாக கொடுக்குது. அது கோயம்புத்தூர் பகுதியில் பாத்துட்டீங்கன்னா டிஃபென்ஸ் காரிடார் மாநில அரசு கேட்டு கொடுத்தாங்களா? மத்திய அரசு நேரடியாக கொடுத்தது. அதனால இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து அரசியல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காமல் மக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன? கோர்ட்டில் கூட கொலை நடக்கிறதை இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா பாக்கிறோம். சட்டம் ஒழுங்கு என்பது இன்று மிக மோசமாக சீர்குலைந்து, சமீபத்தில் பார்த்தோம் பல்லடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அமைச்சர் எப்படி கேள்வி கேட்கிறாங்க? அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி. போலீஸ பார்த்தா ஒரு குற்றவாளிக்கு பயமே வரலன்னா அப்புறம் எப்படிங்க குற்றத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும்னு கேட்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. சாத்தனூர் அணையை படிப்படியாக திறந்ததற்கு அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு பாராட்டாம். இது என்ன டிராமா? அது சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அங்க மக்கள் பாதிப்பதை எல்லாரும் நம்ம மீடியால பாத்துட்டு இருந்தோம். மக்கள் எப்படி தத்தளிச்சு போயிட்டாங்க. அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையில எழுந்திருச்சு பேசுறாரு. சாத்தனூர் அணையை திறந்ததை பத்தி, ஐயா நாங்களை குறை சொல்லல, ஆனா பேச மட்டும் விடுங்கன்னு கேட்கிறாரு. அவரை பேசக்கூட விடாமல் சட்டப்பேரவை தலைவர் அதை அவருக்கு அனுமதி கொடுக்காம தடுக்கிறார். இதுதான் இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி. இதையெல்லாம் மறைப்பதற்காக, இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்று செயற்குழுவிலே அத்தனை பொய் தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக ஏற்றிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் மக்கள் நம்ப போவதில்லை. மக்கள் அவர்களுடைய கோபத்தை 200 அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அந்த 200ல 2 பூஜ்ஜியத்தை எடுத்துட்டு கொடுக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு மக்கள் நிச்சயமாக சரியான மதிப்பெண்களை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் கொடுக்க போகிறார்கள்.